வணக்கம் நண்பர்களே, நான் உங்க கிச்சா பேசுறேன். ஒரு நபர் தம் மகளுக்கு விவாகம் நிச்சயம் பண்ணியிருக்கார். விவாக தேதியும் கிட்ட நெருங்கிடுத்து. கேட்ட இடத்துலலாம் பணம் இன்னும் வந்து சேரல. அதனால மகாபிரிவால தரிசனம் பண்ண வரார். தரிசனம் பண்ணிட்டு திருப்பியும் புறப்பட்டு போறார். அவருக்கு அவர் நினைச்ச தொகை அவரை தேடி வந்து சேர்றது. ஒரு சுவாரஸ்யமான சம்பவம். அந்த சம்பவம் பத்தினது தான் இந்த பதிவு. அந்த சம்பவம் பற்றி மேலும் நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னால் நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கண்டிப்பாக பெல் ஐக்கான் கிளிக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சென்னை சென்ட்ரல் ரயில் நிலையத்தில் நீலகிரி எக்ஸ்பிரஸில் தன் இருக்கையில் அமர்ந்தார் அந்த நபர். அரை மணி நேரத்தில் ரயில் புறப்பட்டு விடும். சென்னையில் முகாமிட்டிருந்த மகாபிரியவாளை தரிசிக்க வந்தவர் அவர். தரிசித்த மனநிறைவோடு இப்போது ஊர் திரும்பிக் கொண்டிருக்கிறார். அவரது மனதிற்குள் ஒரே சிந்தனை, இன்னும் 3 வாரத்தில் மகளுக்கு திருமணம். கடன் தருகிறேன் என்றவர்கள் எல்லாம் திடீரென கைவிரித்து விட்டனர். அதன்பின் பலரிடம் முயற்சித்தும் பலனில்லை. உடனடியாக 50,000 ரூபாய் கிடைத்தால்தான் செலவை சமாளிக்க முடியும். கொடுப்பவர் யார்? இந்த நிலையில் அவரின் மனைவி மகாபிரிவாளை தரிசித்து வாங்கலேன், நம்ம பணப்பிரச்சனை தீரும் என்றாள். தள்ளிப்போன விஷயம் இப்போதுதான் ஒரு வழியா முடிஞ்சது. கலங்கிய கண்களுடன் அவர் சொன்னதை எல்லாம் மகாபிரியவா கேட்டுக்கொண்டார். ஆனால் அதில் அக்கறை காட்டுகிறாரா என்பது புரியவில்லை. மகாபிரியவாளின் முகம் சாதாரணமாகத்தான் இருந்தது. இருந்தாலும் மனதிற்குள் பிரச்சனை தீர்ந்தது போல் அமைதி உண்டானது அந்த நபருக்கு. எந்த வண்டியில் கோயம்புத்தூர் திரும்புகிறாய்? முன்பதிவு செய்தாயா? இருக்கை எண் என்ன என்றெல்லாம் பேச்சை மாற்றுவது போல் மகாபிரியவா பல கேள்விகளை கேட்டார். கடைசியாக வலக்கரம் உயர்த்தி ஆசீர்வதித்து வாழைப்பழத்தை வாங்கிக் கொண்டு அந்த நபர் விடை பெற்றார். அவர் இதோ ரயிலில் புறப்படும் நேரம் வந்துவிட்டது. அப்போது அவர் பெயரை உரக்கச் சொல்லியபடி வந்தார் ஒரு நபர். முன்பின் தெரியாதவர் என்றாலும் நான் இங்கேதான் இருக்கிறேன் என்று குரல் கொடுத்தார். ரயிலுக்குள் வந்த அந்த அன்பர், சார், என் மகளின் திருமணம் நன்றாக நடந்ததை முன்னிட்டு மகாபிரியவாளிடம் காணிக்கை அளிக்க வந்தேன். ஆனால் அதை தங்களுக்கு கொடுக்க வேண்டும் என்று மகாபிரியவா உத்தரவிட்டு விட்டார் என்று சொல்லி ரூபாய் 50,000 கொடுத்தார். வாங்கிய பணத்தை கண்ணில் ஒற்றிக்கொண்டு நின்றார் அந்த நபர். கொண்டு வந்து பணம் கொடுத்த அந்த அன்பர் ரயிலை விட்டு இறங்கி விடை பெற்றார். ரயிலும் புறப்பட்டது. ஜெய ஜெய சங்கர ஹர ஹர சங்கர. இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம பெல் ஐக்கான் கிளிக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி அன்பர்களே.